வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னாரு. தை முடிஞ்சவொடனே பதில் சொல்கிறேன்னு சொன்ன ஓபிஎஸ் இப்போது கெஞ்சக்கூடிய நிலைமைக்கே வந்துட்டார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்போ அரசியல் அப்படிங்கும்போது தினம் 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 ஒரு அப்டேட் தான். அப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு, சசிகலா என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா சசிகலா அவர்கள் அவங்கள பாய்ஸ் கார்டனில் ஆலோசனை, சின்ன சின்ன லெட்டர் பேட் அமைப்புகள்லாம் அங்கே போனோம்னா அம்மாவை முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொல்லிட்டு அவங்க ஜெயா டிவியில் எடுத்து போட்டு அதுதான் மனசு திருப்திக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடே அவங்க அந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய வீடே ஒரு கேஸில் தான் இருக்குது. பிஜேபி எடுத்துகிட்டு நாளைக்கு ஏதாவது பண்ணால், பிஜேபி கோவப்பட்டால் அந்த வீடே அவங்களுக்கு இருக்காது. அது அவங்களுக்கும் தெரியும். அவங்க ஏதோ ரூட்டில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவங்க பையன் ரவீந்திரநாத் பிஎஸ் கோயிலை சந்திக்கணும்னு ஏற்பாடெலாம் பண்ணி கடைசி வரைக்கும் சந்திக்க முடியல. அந்த டைமில் நம்ம வேலுமணி சந்திச்சுட்டு இருந்தார். இவர் காரை 3-4 ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த ஹோட்டலில். அதுக்கு பிறகு மீட்டிங் முடிஞ்சவொன்னே அவருக்கு தகவலே சொல்ல அன்றைக்கி சந்திப்பு இல்லை. சரி, ஓபிஎஸ் அவர்கள்ட்ட டிடிவி தினகரன் கடைசியாக பேசுனது, உங்களுக்கு 2 தொகுதி வாங்கி தரோம், வந்துடுங்க, அமமுகலையும் நில்லுங்க, நம்ம ஜெயிச்சா உங்களுக்கு அமைச்சர் பதவி கூட கிடைக்கும், இதான் சொன்னது. நானே பழனிசாமி எடுத்து எவ்வளவோ பேசினேன், வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். அமித்ஷா சொல்கிறார், அவரை நம்பி வாங்க, உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கும். தேவையில்லாமல் ஏற்கனவே பிஜேபியில் உங்களுக்கு எல்லாரையும் தெரியும். அப்படிங்கும்போது இங்கே போனால் ஒரு மரியாதையாக இருக்கும். நீங்கள் டிவிகேவுக்கோ திமுகவுக்கோ போனீங்கன்னா அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பலம் தராதுன்னு படித்து சொல்லியாச்சு. இல்லை தனி கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லியாச்சு, ஆரம்பிக்க மாட்டுறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் இப்போ அமித்ஷா அவர்கள் நாளைக்கு வர அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டிருக்காராம். ஏன்னா தன்னிடம் பேசினவங்ககிட்ட, ரைட்டுங்க, நான் பிஜேபி கூட்டணிக்கோ இல்லை அமமுக ஏதோ ஒன்று நிற்கிறோம், அமித்ஷாஜிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் முதல்ல என்னை நீங்கள் அதிமுகவுக்கு போங்கன்னு சொன்னது. அதனால் ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்கிறேன், டைம் மட்டும் வாங்கி கொடுங்கன்னாங்க. டைம் இல்லைன்ட்டாங்களாம். அதே பெரிய அப்செட். ஏன்னா இப்போ போய் நீங்கள் கூட்டணிக்கு சேர்ந்தால் அமித்ஷா முன்னாலாம் சேர முடியாது, நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்ப்போம். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். சரி, அடுத்த கட்டமாக ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா திமுகவில் போகலாம். பட் திமுகவில் போனால் திமுக சின்னத்தில் தான் நிற்கணும். இல்லை திமுக என்ன சொல்லுது, நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க, பின்னாடி தான் நாங்கள் ஃபண்டு பண்ணுறோம். பின்னாடி அதே மாதிரி தான் ஐயாட்டையும் சொல்லியிருக்காங்க. ஐயா அதெல்லாம் முடியாதுன்ட்டு அனுப்பிட்டார் பொழுது. ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது, அதுவும் பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க சேர்த்துக்கலாம் முடியாதுன்ட்டு. பிஜேபி ஏறக்குறைய அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ பிஎஸ் கோயிலேருந்து எல்லாத்துக்கும் வந்தால் பார்ப்பாங்கலாம், விடுங்க அப்படிங்கிற ரேஞ்ச் இந்த வாங்கன்னு கூப்பிட்ற நிலமெல்லாம் போயிடுச்சு. டிடிவியும் ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுட்டாராம். இப்போ இவரையும் ஃபோன் போட்டாலும் அங்கே எடுக்க மாட்டாங்க. அதான் காலத்தின் கோலம் பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரனுக்கு நம்ம ஓபிஎஸ் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அவர் எடுக்கலை. உடனே வெளிப்படையாக நம்ம இவர் காட்டுறாரு, யார் நம்ம ஓபிஎஸ் செல்லை காட்டுறாரு, பாருங்க நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன்னு. உடனே அவருக்கு ஆதரவாக டிடிவி வந்தார். என்னங்க அது, முன்னாள் முதல்வருங்க அவருடைய ஃபோனை நயினார் நாகேந்திரன் எடுக்காமல் அலட்சியமாக பதில் சொல்கிறாருன்னு சொன்னார். இன்றைக்கி நயினார் நாகேந்திரன், டிடிவி, எடப்பாடியெல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் வெளில வந்துட்டார். இதுதான் காலத்தின் கோலம். ஏன்னா டிடிவி ரொம்ப ஸ்மார்ட்டான அரசியல்வாதி, அவர் தெரியும் என்ன நடக்கும்னு தெரியும், டக்குன்னு போய் சேர்ந்துட்டார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி தான். அநேகமாக போயிடுவார்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ அவருக்கு சொல்லக்கூடிய தகவலாம் தயவுசெய்து போயிருங்க. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்றைக்கி அவங்க பையனும் என்ன சொல்கிறாரு, டிவிக்கெல்லாம் வேணாம்பா, நம்ம என்டிஏக்கு போயிடுவோம். ஏன்னா அவங்க பையன் பிஜேபியிலே உறுப்பினர் சார் ரெடி ஆகிட்டார். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். அநேகமாக சேர்ந்துருவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வருவதால் இன்றைக்கி என்ன ஒரு பெரிய பலன் ஏற்பட்டுரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் அப்படிங்கிறவர் இன்றைக்கி முக்குளத்தினுடைய பிரதிநிதி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்க்கல. ஆனால் என்னென்னா இன்றைக்கி ஒரு ஓட்டுனாலும் பெரிய ஓட்டு அப்படிங்கிறது பிஜேபியுடைய கணக்கு. பிஜேபி எப்படி மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்கிறது ஊருக்கே தெரியும். யாரையும் விட்டுறக்கூடாது, சரி வரையும் தூக்கி போடுவோம். ஒருவேளை இவர் ஏதாவது கிரிக்கிரி பண்ணி, ஏன்னா கடைசி நேரத்தில் தேர்தல் அறிவிக்கும் போது இவர் ஏதாவது இடக்கு முடக்கா பண்ண, அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகும். இன்னொன்று பிஜேபிக்கு தெரியும், ஓபிஎஸ் அவர் வலிமையாக எதிர்த்து நிற்கக்கூடியவர் அல்ல. யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ண நிற்பார், அவரே தனியாக யாரும் எதுக்க மாட்டார். அது பிஜேபிக்கு நல்லா தெரியும். பிஜேபி தான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்களே, பிஜேபி தான் இவரை டெவலப் பண்ணணும், எடப்பாடியை தூக்கி போட்டலாம், இவரை வச்சு எதாவது பண்ணலான்னு இவருக்கு அவ்வளோ பூஸ்ட்டு கொடுத்தாங்க. ஒன்றுமே யூஸ் பண்ணிக்க முடியல. கூட இருக்க ஆதரவாளர்கள் செம்மலையிலேருந்து முனுசாமியிலேருந்து எல்லாம் எடப்பாடி பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ நிராயுத பாணி பின்னால் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் என்னது நவீன பரதன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், இதெல்லாம் அவர் சொன்ன அடைமொழிகள். ஜல்லிக்கட்டு நாயகர். நீங்கள் நிலைமை பாருங்கள். நான் அப்பயே சொன்னோம், நீ எழுதி வச்சுக்கோங்க, கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் தனிமரமாக நிற்பார்.
நமக்கு தெரிஞ்ச ஐயப்பன் மட்டும்தான் இருக்கார். அவர் எப்போ ஓடலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அவரும் போய் டிடிவியை பார்த்துட்டு வந்துட்டார். இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். சரி, சசிகலா அவர்கள்ட்ட போகலாம், பிரச்சனை இல்லை. சசிகலாட்ட போய் என்ன பண்ணுவீங்க? சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் ஆணையத்தில் லெட்டர் கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் யார்? பிஜேபி. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சின்னம் கொடுத்துருமா? நல்லா அப்படியே நின்னாலும் எலெக்ஷனில் நின்றுருவீங்களா? எலெக்ஷன்னாலும் பணத்தை எடுத்துருவீங்களா? எத்தனை தொகுதிக்கு ஆள் போடுவீங்க? அப்போ நீங்கள் 20 தொகுதிக்கு ஆள் போட்டு அதிமுகவுடைய வெற்றியை தடுப்பீங்க. அதை வந்து அமித்ஷா வேடிக்கை பார்ப்பார். அவங்களோட ஓபிஎஸும் போவார். ஓபிஎஸ்க்கு நல்லா தெரியும், சசிகலா அம்மாவெல்லாம் கூட சேர்ந்தோம்னா பிஜேபி ஒழிச்சு கட்டி விடுன்னு தெரியும் அவர். அதனால தான் இப்போ இறங்கி வந்துட்டு இருக்காரு. சசிகலா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பூ சொல்கிறோம். சசிகலா அவர் மீது இருக்க வழக்குகள், பல நாடுகளில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதெல்லாம் பிஜேபி நினச்சா போனதில் எதுக்கு வந்து சசிகலா அவர்கள் ஒதுங்கினாங்க? நல்லா யோசனை பாருங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பாருங்கிறது வரைக்கும் பிஜேபிக்கு தெரியும். நாளைக்கு அமித்ஷா வராரு, ஒரே ஒரு இட்டு பார்த்துட்றேன்னு கேட்குறாரு. ஒரு இட்டு தானே கொடுத்துடலாமே, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தா எடப்பாடிக்கு வச்சுக்குவார். இன்றைக்கி எடப்பாடி தான் முக்கியம். எடப்பாடிக்காக அண்ணாமலைன்னு பிஜேபி தலைவராக இருந்து கட்சியை வளர்த்தவரே கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க தம்பி அப்படின்னு நைனாரம் போடுறாங்க. ஏன்? கட்சி ஜெல் ஆகணும். இன்றைக்கி பழனிசாமியை பகிச்சிக்கூடாது. வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு பெற்றுக்கொடுக்கக்கூடியவர் எடப்பாடி. எடப்பாடியோட சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும். இந்த தடவை ஜெயிச்சாதான் 2029 திமுகவை இங்கே தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எம்பி சீட் வாங்க முடியும். இந்த எண்ணத்தில் இருக்காங்க அவங்க. அப்போ ஓபிஎஸ் வந்து தனியாக ஆரம்பித்து இல்லை மற்ற கட்சியோட போய் அதிமுகவுடைய வெற்றியை தடுக்கிறத மோடி அமித்ஷா விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லப்பட்ட தகவல் குருமூர்த்தியே சொல்கிறாராம், வேணாங்க, பிரச்சனை முத்தி போச்சு. எந்த குருமூர்த்திட்டு போயெல்லாம் அழுதுருக்காரு. நைட்டு வந்து தனியார் வாகனத்தில் போய் குருமூர்த்தி வீட்டுக்கு போய் உட்காந்து, என்னங்க இந்த மாதிரி நட்டாத்தில் விட்டுட்டீங்களேன்னு. நம்ம என்ன சொல்கிறோம்? நமக்கே தெரியுது குருமூர்த்தியை நம்பினா தெருவில் தாங்க நிற்கணுன்ட்டு. நல்லா யோசனை பாருங்கள். ரஜினி தான் உஷாராயிட்டார். ரஜினிகிட்ட இதே மாதிரி கதை சொன்னார், உங்களுக்கு தெரியும். வந்துருங்க அவங்கள சிஎம் ஆக்குறேன்னு. ரஜினி எவ்வளோ உஷார். ரைட்டுப்பா சாமி, ஆளை விடுங்க சாமின்னு ஒரு கிளம்பிட்டார். அவ்வளோதான். குருமூர்த்தியை நம்பி இந்த இது நடத்துனீங்க, தர்ம யுத்தம் நடத்துனீங்க, என்ன ஆச்சு? இவர் நம்ம குருமூர்த்தி எந்த ரேஞ்சில் கொண்டு வந்து விட்டார் பார்த்தீங்களா? அப்போ குருமூர்த்தி அவர்களே சொல்கிறாரா, இல்லை அங்கே போயிருங்க, உங்களை ஒரு காலத்தில் முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்ல குருமூர்த்தி, ரைட்டுங்க 2 சீட்டோ 1 சீட்டோ போயிருங்க. நீங்கள் என்ன அதிகபட்சம் கிடைக்கும்? அதிமுகவில் அவைத்தலைவர் கேட்குறாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. இதே மாதிரி தான் சசிகலா அம்மா கேட்குறாங்க, அதிமுகவில் ஏதோ போஸ்ட்டு. பழனிசாமி சொல்லிட்டாரு, அதான் வேணாங்க, முடிங்க, இல்லை கட்சியில் இல்லைங்க. நேற்று கூட தான் பேசியிருப்பாங்க இந்தியா டுடேல. அதான் கட்சியிலே இல்லாத பற்றி நான் ஏங்க பேசணும், முடிஞ்சு போச்சு. எப்பயுமே இந்த மாதிரி பழைய ஆளுகள்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் அவருக்கு தெரியும். டிடிவி ஏன் சேர்த்தார்? நல்லா யோசனை பாருங்க. இப்போ டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா 3 பேரையும் சேர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளே சொல்லியிருப்போம் எடப்பாடி தப்பு கேம் விளையாடுறாருன்னு. டிடிவி தான் போட்டார். முக்குளத்தோரின் எதிரின்னு எப்படி சொல்லுவீங்க? அதான் டிடிவி வந்துட்டாரே. அது எப்படிங்க? நான் முக்குளத்தோரின் பிரதிநிதி சசிகலாவும் ஓபிஎஸ்மா. சசிகலாவுக்கு ஒரு அளவுக்கு ஆதரவு இருக்கும். ஆனால் என்ன சிக்கல்னா, சசிகலா போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தனியாக நிற்க பேசுனாங்கன்னா அதெல்லாம் அதிமுகவுடைய ஓட்டு. அதிமுகவுக்கு போட்டால் தான் திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும். சசிகலாவுக்கு போட்டால் வேஸ்ட்டுங்கிறது மக்களுக்கு தெரியாமையே இருக்கும். ரொம்ப உஷாரான மக்கள் தான். அதனால் இன்றைக்கி எப்போ போயிடுது அப்படிங்கிறத நேரம் பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். எப்படியும் அமித்ஷா வந்து காரைக்கால்லாம் போகிறார்ல, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா அது கூட இல்லைன்னு சொல்லிட்டதுனால அநேகமாக ஒரு வாரத்தில் செட்டில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. எப்படி இருந்த ஓபிஎஸ் எப்படி ஆகிவிட்டார்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதான் சொன்னோம். அதேமாதிரி தேமுதிக இதேமாதிரி பேசி கடைசியாக ரோட்டில் நிற்பாங்க நம்ம சொல்கிறோம். அநேகமாக அதுவும் வந்து ஒழுங்கான முடிவு எடுத்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் ஓரளவுக்கு கரை சேரலாம். இல்லை திமுக கூட்டணிக்கு போனாலும் சீக்கிரம் போயிடணும். 2க்கும் இல்லாமல் இப்படியே இழுன்னு எடுத்தால் 2 கட்சியும் சேர்ந்து நடு ரோட்டில் விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோம். அதுதானே ஓரளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.